நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாலிப வயசில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொழில் அப்படின்னு எதுவுமே இருந்தது கிடையாது. அவங்க சஅத் கிளையாருடைய ஆட்டு மந்தையை தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூலியாக தானியங்களை வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஆடு மேய்க்கிறதெல்லாம் விட்டுட்டு சாயிப் இப்னு அபு சாயிப் அல் மக்ஜூமி அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து வணிகம் செய்ய தொடங்கினாங்க. அதாவது வியாபாரம். அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய மிக சிறந்த தொழில் நண்பராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப உண்மையாகவும் நம்பிக்கையோடையும் நற்பண்புகளையும் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறத கேள்விப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அடிமை பெண்ணான மைசராவோட சேர்ந்து வியாபார பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு ஷாம் நாட்டுக்கு போய் அங்கே வியாபாரம் செஞ்சுட்டு வரணும். மற்ற வியாபாரிகளுக்கு கொடுக்கறத விட ஒரு சிறப்பான பங்கை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதையே ஏற்றுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 25வது வயசில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வியாபார பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு ஷாம் நகரத்துக்கு போகிறாங்க.